பனிமை மாதா கோயில் திருவிழா. தூத்துக்குடி மாநகர மக்கள் அனைவரும் கடல் வாழ் மாதா என்று ஆசீர்வாதம் பெறுவதற்காக தினந்தோறும் லட்சக்கணக்கானவர்கள் வந்து செல்கிறார்கள். ஒரு புதுமையான ஆலயம், 400 ஆண்டுகளை தாண்டிய பழமையான ஆலயம். பனிமே மாதா என்று சொன்னாலேயே அன்னை வேளாங்கண்ணி கோவிலுக்கு அடுத்தபடியாக பிரசித்தி பெற்ற ஆலயம். குலதெய்வமாக கடல்வாழ் மக்களுக்கு விளங்குகின்ற ஆலயம். முடிந்த அளவிற்கு வெளிநாடுகளிலே இருந்து கூட அனைவருமே இந்த 10 நாள் திருவிழாவுக்காக லீவு போட்டு விட்டு தூத்துக்குடியிலே வந்து செல்லுகின்ற ஆலயம். அன்னையின் ஆசிரை பெறுகின்ற ஆலயம். ஒரு புதுமை என்னவென்றால், ஜாதி மத இடங்களுக்கு அப்பால் பட்டு அனைவரும் வந்து செல்லக்கூடிய ஒரு ஆலயம். இந்து மக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மக்களாக இருக்கட்டும், முஸ்லிம் மக்களாக இருக்கட்டும், பௌத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஜாதி மத இட வேறுபாடுகளை களைந்து முளைப்பாரி எடுத்து அவர்களே வந்து செல்லுகின்ற ஆலயம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்காக சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஆலயம். அன்னை மாதா, பனிமே மாதா எல்லோருக்கும் ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றார். மக்கள் எல்லோரும் மனதளவிலே இந்த 10 நாட்களுடைய திருவிழாவை கொண்டாடி தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் அனைவருமே வந்து செல்லக்கூடிய ஆலயம். உள்ளூர் விடுமுறை ஆகஸ்ட் 5 என்று எப்பொழுதுமே வைக்கக்கூடிய ஒரு ஆலயம். குடியேறுகின்ற நாளிலிருந்து தினந்தோறும் ஒரு 10 தடவையாவது பூசைகள் சிறப்பாக வைக்கக்கூடிய ஆலயம். ஆங்கிலத்திலும் பூசை வைக்கப்படுகின்றது, பிரெஞ்சு மொழியிலும் பூசை வைக்கப்படுகின்றது. மக்கள் மனம் கவர்ந்த ஆலயம். இந்த ஆலயத்திலே தங்கத்தேர் திருவிழா என்று நடைபெற்ற பொழுது எல்லோரையும் கவர்ந்த ஆலயம். வெளிநாட்டிலே இருப்பவர்கள் கூட அனைவரும் அந்த தங்கத்தேர் திருவிழாவுக்கு வந்து சென்றதை மறக்க முடியாது. மலர் நினைவுகளாக உள்ள ஆலயம். அதாவது பொருட்காட்சியும் அதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற ஆலயம். ஆலய குழுவினரே பொருட்காட்சியை நல்ல முறையிலே சீரும் சிறப்புமாக நடத்துகின்ற ஆலயம். அன்னை மாதா, பனிமை மாதாவுடைய அருளை பெறுவதற்காக அந்த திருவிழாவிற்கு வருகின்ற கூட்டம் அனைவரையுமே காவல்துறை சரியான கட்டுப்பாட்டிலே கொண்டு ஆலயம். எங்களுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் பாலாஜி சரவணன் அவர்கள் முனைப்பாக முதல் நாள் தொட்டு இறுதி நாள் வரை உரிய போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்து அதிலே எங்களுடைய ஆயர் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கின்றார். எங்களுடைய ஆயருடைய நாம் நிச்சயமாக சொல்லியே ஆக வேண்டும். எல்லோரையும் அரவணைத்து அன்புடன் செல்லுகின்ற ஆயர். மக்கள் அனைவரும் ஒவ்வொரு கோயிலுக்கும் என்றே ஒரு நாளை ஒதுக்கி கொடுக்கின்றார்கள். நாம் இருப்பது இஞ்ஞாசியார் பங்கு. இஞ்ஞாசியார் பங்குக்கு ஒரு நாள் பூசை. மாதா கோயிலுக்கு நாங்கள் அனைவருமே ஊர்வலமாக சென்று வழிபடுகின்ற நாள். இப்படி ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒரு பூசையும் வைக்க இடம் கொடுத்து அதன் மூலமாக பாத யாத்திரையாக அனைவருமே வந்து செல்கின்ற ஆலயம். கடல் மாதா கடற்கரையோர மக்கள் அனைவருக்கும் மட்டுமே சொந்தம் என்று நினைக்காமல் தமிழகம் வெளிநாடுகளிலே உள்ள அனைத்து மக்களுக்கும் சொந்தம் என்று அன்னை வேளாங்கண்ணிக்கு நிகராக உள்ள ஆலயம். இந்த ஆலயத்தின் மூலமாக பனிமை மாதா வழங்குகின்ற ஆசிரை அனைவரும் பெற்று நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்ற ஆலயம். 400 ஆண்டுகளை கடந்த ஆலயத்திற்கு வந்து செல்லுகின்ற பொழுது மனம் குளிர்ந்து வேண்டுதல்கள் நடைபெற்று அந்த வேண்டுதல்களின் மூலமாக கேட்டதும் கொடுக்கின்ற ஆலயமாக பனிமை மாதா திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். வாருங்கள், நீங்களும் அந்த ஆலயத்தின் மூலமாக பிரசித்தி பெறுவதோடு மட்டுமின்றி உங்களுடைய உள்ளங்களும் மனமும் சந்தோஷமாக செல்கின்ற ஆலயமாக இருக்கின்றது. இந்த ஆசிரை நீங்களும் பெற்று செல்லுங்கள். அனைவரும் வாருங்கள். வணக்கம்.